பீமன் உறவுகளுக்கு வணக்கம். போடிநாயக்கனூர் நகராட்சி அலுவலகத்தின் முன்னால் நாம் தமிழர் கட்சியினர் திடீர் போராட்டம். என்ன காரணம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முழுக்க பேசுறதுக்கு தான் இந்த காணொலி. கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுடைய கருத்தை பகிருங்க மற்றும் இந்த காணொலி உங்க நண்பர்களிடம் தெரிவித்து ஆதரவு தெரியுங்கள். வாங்க இந்த காணொலியை முழுசாக அதை பற்றி பேசலாம். போடிநாயக்கனூர் நகராட்சி காலனி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அது இப்ப இருக்கக்கூடிய போடிநாயக்கனூருடைய புது பேருந்து நிலையத்துக்கு பின்புறம், அதாவது கால்நடை மருத்துவமனை, அதை தாண்டி அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடங்கள். இந்த இடத்துல பன்னெடுங்காலமாக அடிப்படை வசதியாகிய குடிநீர் மற்றும் அந்த கால்வாய் சுத்தம் பண்ணக்கூடிய இந்த இரண்டு வேலைகளுமே நடக்கிறதே இல்லை அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தான, அதாவது மிகவும் ஒரு அப்பத்தமான ஒரு நிலவரம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த போடிநாயக்கனூர் இருக்கக்கூடிய மொத்த பகுதியுமேவும் தூய்மை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள், அவர்களுக்குன்னு ஒதுக்கி கொடுத்தக்கூடிய இடங்கள் அதுதான், அவங்க அங்க இருக்காங்க. ஆனா அவங்க பகுதியவே தூய்மைப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் இல்லை அப்படிங்கிறதான் இங்க இருக்கக்கூடிய ரொம்ப மனசுக்கு சங்கடமான ஒரு நிலவரம். இப்போ இந்த விஷயத்தை பத்தி பல முறை இங்க இருக்கக்கூடிய நகராட்சி அலுவலர்களிடம் அடிக்களவு தெரியப்படுத்தியும் செஞ்சும் அதை வர்றாங்க, பார்வையிடுறாங்க, செயல்முறைப்படுத்துறதில்ல. இதை கலெக்டர் அலுவலகம் வரைக்கும் இந்த தகவல் கொண்டு போனது பிறகும் வர்றாங்க, பார்க்குறாங்க. ஆனால் ஏதோ ஒரு கண் துடைப்பான வேலைகளை செய்து கொடுத்துட்டு இந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் அலுவலகத்துக்கு அந்த தகவலை வெளிப்படுத்திடுறாங்க. ஆனால் மக்கள் திரும்ப திரும்ப பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இந்த நிலவரத்தில் போடிநாயக்கனூரில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் முக்கியமாக இந்த விஷயத்தை ஒவ்வொரு முறையும் முன்னெடுத்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் பார்க்குறாங்க, அதை கண் துடைப்பு மாதிரி செய்துட்டு போயிடுறாங்க. அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. இந்த சூழ்நிலைகள் இப்படி இருக்கிற காரணத்துல அங்க இருக்கக்கூடிய காலனி மக்கள் அனைவரும் இருந்து கிளம்பி சென்னைக்கு போய் அங்க செந்தமிழன் சீமான் அவர்களை சந்திச்சு அவங்களுடைய குறைகளை முறையிடுறாங்க. அப்படி முறையிட்ட உடனேயும் இந்த நிலவரம், இந்த காணொலி சாட்டை வலைவலி மற்றும் நமக்கானவன் அப்படிங்கிற இணைய வழிகளை வெளியாகவும் இந்த பிரச்சனை பலரால் பேசப்படுகிறது. மாநில அளவில் இந்த பிரச்சனைக்கு ஈர்ப்பு ஏற்படுத்தப்படுகிறது. உடனே திரும்ப என்னடா நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த இந்த போடிநாயக்கனூர் இருக்கக்கூடிய நகராட்சி காலனி பகுதிகளில் போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான அடிப்படை கட்டமைப்புமே இல்லை. இப்போ இதை பற்றி நம்ம பலமுறை தெரியப்படுத்தியும் அதுக்கான நடவடிக்கை எடுக்காத இந்த நகராட்சியை கண்டித்து அந்த ஆணையரிடம் போய் நாங்கள் மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தலைமையின் அறிவுறுத்தலின்படி நாங்கள் போகிறப்ப ஒரு நாள் போகிறோம், 2 நாள் போகிறோம், காக்க வைக்கிறாங்க. அவங்க மனுவை வாங்க தயாராக இல்லை. உதவியாளரிடம் கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் நேராக சந்திக்கணும் ஆணையாளர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் எங்களுக்கு சந்திக்கான நேரம் கொடுக்கறதே இல்லை. அதுக்கு பிறகுதான் அந்த ஆணையரை பற்றி தெரிய வருது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க நாம் தமிழர் கட்சி மட்டும் கிடையாது, கவுன்சிலர் வந்தால் கூட, இல்லை யார் வந்தாலும் கூட, பொதுமக்கள் வந்தாலும் கூட அவங்களை சந்திக்கிறதுல அவங்க நாட்டம் காட்டுவது இல்லை, அவங்கள சந்திப்பதே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அப்போ இன்னைக்கு அங்க போய் அந்த இடத்துல இந்த மனுவை கொடுக்கலாம் 11 மணி 30 நிமிஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தகவல் தெரிவிச்சுட்டு அவருடைய உதவியாளருக்கு தகவல் தெரிவிச்சுட்டு போறோம். நாங்க போகும்போது அவங்க வெளியில எங்கேயோ கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது அம்மா நாங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக மனு கொடுக்க வந்திருக்கோம் அப்படிங்கிற தகவல் சொல்றோம். அவங்க பார்த்துட்டு அசிஸ்டண்ட்டை கொடுத்துருப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நாங்கள் உங்கள்கிட்ட போய் கொடுக்கணும் அப்படிங்கிறோம். அவங்க அப்படிலாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சுட்டு போயிடுறாங்க. இது கட்சியில் இருக்கக்கூடிய உறவுகளை இன்னும் கொஞ்சம் ஏமாற்றம் அடைய வைக்குது, ரொம்ப ஆத்திரம் அடைகிறாங்க. அங்கேயும் அவர்கள் அந்த இடத்துல வழியில மறைச்சு ஒரு போராட்ட நிகழ்வை அங்கே முன்னெடுக்கிறாங்க. அந்த காணொலி உங்களுக்கு நாளைக்கு காமிக்கிறேன், நீங்க முழுசா பார்த்துக்கலாம். திரும்பவும் மற்றதை பற்றி நம்ம பேசலாம். நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். அடிப்படை வசதிகள் செய்து தராத திராவிட அரசை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கண்டிக்கின்றோம். அண்ணதுக்கப்புறம் அவங்க காலேஜ் போயிட்டு அவங்க வருவாங்க. இந்த நிகழ்வு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வேணும். நாம் தமிழர் கட்சி மக்களோட பிரச்சனை அப்படின்னா அவங்க கூட நிற்கும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல இந்த பிரச்சனையை பற்றி முழுக்க நகராட்சி அலுவலகம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை வெளியே தெரியப்படுத்துறதுக்கு இதே தேனி மண்டல ஒருங்கிணைப்பாளர் பிரேம்சந்தர் அவர்கள் நம்ம பீமன் வலைவலைக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற கருத்தையும் இது தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு வாங்க. அதன் பின் மீதி விஷயங்கள் நம்ம பேசுவோம்.
ஆனால் இப்போ போடி நகராட்சி முன்னால வந்து உங்களுடைய எதிர்குரல் தெரிவிக்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு சின்ன போராட்டம் பண்ணியிருக்கீங்க. இதன் பின்னணி என்ன காரணம்? போடி நகராட்சியினுடைய ஆணையாளர் இருக்கிறாங்க. அவங்கள பொதுமக்கள் இப்போ அவங்க இங்கே பணிமாற்றம் ஆகி வந்து 3 மாதம் ஆகுது. அவங்கள பொதுமக்கள் சந்திக்க வந்தாலோ இல்லை ஏழை எளிய மக்கள் ஏதாவது கோரிக்கைக்காக இல்லை ஏதாவது அடிப்படை தேவைக்காக சந்திக்க வந்தாலோ அவங்க சந்திக்கிறதே கிடையாது. அவங்களோட அலைபேசி இருக்கு, அலைபேசிக்கு தொடர்ந்து நாங்கள் எப்போ அழைச்சாலுமே அதையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அலைபேசி எடுத்து பேசவும் மாட்டேங்கிறாங்க. நேரடியாக இப்போ நாங்கள் ஒரு தொடர்ந்து இவங்களை வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். இங்கே தீராத பிரச்சனை, சாக்கடை பிரச்சனை, குப்பை அள்ளுறதுல பிரச்சனை, கழிவுநீர் போறதுல, குடிநீர் பிரச்சனை நிறையா இருக்கு. அதெல்லாம் சொல்லி ஒரு கோரிக்கை மனு கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்க வரோம். சந்திக்க மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நேத்து வரோம், 1 மணி நேரம் காக்க வச்சுட்டு அவருடைய மேலாளர் தான் அனுப்புறாரு. நீங்க போய் பாருங்கிறாங்க. நாங்க மேலாளர்ட்டையும் கீழே இருக்கக்கூடிய சூப்பர்வைசரோ இல்லை மற்ற துறையை சேர்ந்தவங்ககிட்ட பல முறை சொல்லிட்டோம். சொல்லி அந்த வேலையை நடக்கலங்கிறக்காக சரி நேரடியாக ஆணையாளரை பார்த்து நம்ம அந்த குறையில சொல்லாம சொல்லி போனா சந்திக்க மறுக்கிறாங்க. நேத்து வந்து சந்திக்க முடியலாங்க. நாங்க இன்னைக்கு வரோம், 11:30 மணிக்கு வரோம்னு சொல்லிட்டு நேரம் சொல்லிட்டுதான் வந்தோம். இன்னைக்கு வரோம், இருக்கிறாங்க மக்கள், பொதுமக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே வந்திருக்காங்க. வந்து சொல்றோம், உங்களை சந்திக்க வந்திருக்கோம், உங்கள்கிட்ட தான் மனு கொடுக்க வந்திருக்கோம்னு சொல்றோம். இல்ல பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வாகனத்துல ஏறி போறாங்க. எனக்கு வேலை இருக்கு, நான் பார்க்க முடியாதுங்கிறாங்க. தொடர்ந்து இப்ப நாங்க இந்த மாதிரி சந்திக்க மறுக்கிறாங்கன்னு சொல்லி காவல்துறைக்கு விஷயம் போது காவல்துறையில இருந்து அழைக்கிறாங்க, மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்றோம், அவங்க அழைக்கிறாங்க. யாரோட அழைப்பையே அவங்க ஏற்கிறதும் கிடையாது. யாராவது ஏதாவது சொன்னா சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. அப்ப இங்க மக்களுக்காக தேர்ந்தெடுக்க மக்களுக்காக மக்கள் கட்டுற வரி பணத்துல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் இங்க அதிகாரத்துல இருக்கிறாங்க. எங்க தேவையில எங்க அடிப்படை தேவையில கூட அவங்க செஞ்சு தர மாட்டேன், அதுக்கு சந்திக்கவே மாட்டேனாங்கன்னா எதுக்கு இந்த பொறுப்புல இருக்கிறாங்க? இந்த இடத்துல ஏன் இருக்கணும்? இப்ப அதை கண்டிச்சுதான் நாங்க இருக்கிறோம். இன்னும் அவங்களை நான் சந்திக்கல. காவல்துறை வந்து அவங்களை சந்திக்க உறுதியா வந்துருவாங்கன்னு இருக்காங்க. நாங்க காத்திருக்கிறோம். சந்திக்காமல் இந்த நகராட்சியை விட்டு நாங்க நகர மாட்டோம். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வர்றவங்களுக்கு தேவையான இருக்கை வசதிகள் இதுக்கு முன்னாடி இருக்கிறப்பெல்லாம் நீங்க முன்னாடி வந்தீங்கன்னா முன்னாடி வரக்கூடிய வரவேற்பு அறையில 2 பக்கமே நாற்காலி போட்டிருப்பாங்க. வந்தவங்க நகராட்சிக்கு யாரு கேட்டு வருவா? ஒரு தேவை கேட்டு ஒரு ஏழை எளிய மக்களே வருவாங்க, வயசானவங்க வருவாங்க, கர்ப்பிணி பெண்கள் வருவாங்க. உட்கார்றதுக்கு இருக்கையை ஃபுல்லா இப்ப வந்து ஆணையாளர் அப்புறப்படுத்த சொல்லிட்டாங்க. அங்க உட்கார்றதுக்கு நாற்காலியே கிடையாது. குடிக்க தண்ணி இல்ல. இங்க இருக்கக்கூடிய கழிவறையை போய் பார்க்க சொல்லுங்க. நகராட்சி தான் இங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியை மேற்கொள்ளுது. நீங்க ஒட்டுமொத்த போடி நகராட்சிக்கும் எடுத்துக்காட்டு இங்க இருக்கக்கூடிய நகராட்சி அலுவலகம் வந்து உள்ள போய் பாருங்க, கால் உள்ள வைக்க முடியாது. அவ்வளவு மிக மோசமான நிலைமையில தான் இந்த நகராட்சி இயங்கிக்கு இருக்கு. இந்த நகராட்சிக்கு இப்ப சென்ற வருடம் வந்து முதன்மையான தேர்வுநிலை நகராட்சி வேற தேர்ந்தெடுத்து இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கு. இவங்க இதெல்லாம் கண்துடைப்புக்காக செய்யறாங்க. போடியில நீங்க இருக்கக்கூடிய எங்க வேணாலும் பாருங்க, பாதாள சாக்கடை திட்டம்னு ஒண்ணு நிறைவேற்றிருக்காங்க. இன்னும் அந்த திட்டம் செயல்படவே இல்லை முழுமையா. அங்கங்க சாக்கடை தேங்கிதான் நிக்குது. எல்லா இடத்துலயுமே எல்லா சாக்கடையிலும் புழு மிதந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து நோய் தொற்று எங்க பெரியாஸ்பத்திரியில நீங்க இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில பாருங்க, எவ்வளவு நாள் எவ்வளவு பேர் சிகிச்சைக்கு வந்துட்டு இருக்காங்க. வரலாற்றுல இது வரைக்கும் இந்த போடி நகராட்சி இவ்வளவு மோசமான நிலைமை இருந்ததே கிடையாது. இப்ப சமீபத்துல இவ்வளவு மிகவும் பின்தங்கிய நிலைமையில இந்த நகராட்சி இருக்கு. இந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனைகள் இப்படி தலை ஓங்கி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது இங்கே மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், மக்களுடைய வரிப்பணத்தை வருமானம் வாங்கி கொண்டு சேவை செய்யணுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய அரசாங்க அதிகாரிகளாக இருக்கட்டும், மக்களுடைய பிரச்சனைக்கு செவி சாய்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆள்வது யாராயினும் உங்களை அந்த கடமையை செய்ய வைக்கக்கூடிய ஒரு போராட்டமும் ஒரு தைரியமும் இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம திரும்ப உறக்க சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு. அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது அப்படிங்கிற ஒரு கூற்றுக்கை நாங்கள் அதிகாரத்தை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு ஆதரவை கொடுத்து உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு எங்கள் கையில் அதிகாரத்தை கொடுங்கள். அப்புறம் பாருங்க உங்களுடைய பிரச்சனைகள் ஏதாச்சும் தீர்க்கப்படாத இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும். ஒருவேளை இன்னும் எங்களுக்கு அதிகாரம் கிடைக்கப்படவில்லை என்றால் யார் வேணாலும் ஆளட்டும், ஆனால் அவங்க வேலையை நாங்கள் தான் செய்ய வைப்போம் என்று காணொலி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.